ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ഷഷ്ഠസ്കന്ധം 6வது സ്കന്ധത്തിലെ 10வது അധ്യായം. ജനമേജയൻ വ്യാസഭഗവാൻ கிட்ட ഡൗട്ട് കേൾക്കறതാക്കും. அதனால ജനമേജയ ഉവാച 1வது ശ്ലോകം. കദിദം ചരിതം ബ്രഹ്മൻ ശക്രസ്യാദൽബുധ കർമ്മണ സ്ഥാനഭ്രംശസ്തദാ ദുഃഖ പ്രാപ്തിരുക്താ വിശേഷത. பிரம்மஞானியான வியாச மகர்ஷே, ரொம்ப ரொம்ப அதிசயமான கர்மங்கள் எல்லாம் செய்யற இந்திர பதவியில உட்கார்ந்து இருக்கிற அந்த தேவேந்திரனோடு ஸ்தான பிரம்சத்தோடும் அதே மாதிரி அவர் அனுபவிச்ச துக்கங்களோடெல்லாம் கதையை நீங்கள் வர்ணிச்சு சொல்லி தந்துட்டாள். 2வது ஸ்லோகம். யத்ர தேவாதிதேவ்யாஸ்ச மகிமாதீவ வர்ணிதா சந்தேஹோத்ர மமாப்யஸ்தி யச்சக்ரோபி மகாதபாஹ. அதோடுகூட ஆதிபராசக்தியோடு மகாத்மியவும் வர்ணிச்சல். மாயாதேவியோடு அந்த வைபவத்தாலையாக்கும் இந்திரனுக்கு ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னவாக்கும் சந்தேகம் அப்படின்னாக்கா, நிறைய யாகங்கள் செஞ்சுட்டாக்கும் தேவேந்திரன் அந்த இந்திரனோட ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். மகா தபஸ்வியான தேவேந்திரனுக்கு கூடியும் 3வது ஸ்லோகம். தேவாதிபத்யமாசாத்ய துஸ்ஸகம் துக்கமன்வபூத் மகானாம் து சதம் கிருத்வா பிராப்தம் ஸ்தானமனுத்தமம். தேவர்களோடெல்லாம் அதிபதியாயிட்டு ஸ்தானம் கிடைச்சிட்டு கூடியும் தாங்க முடியாத துக்கம் அனுபவிக்க வேண்டி வருது. 100 அஸ்வமேத யாகங்கள் செஞ்சு அத்யுத்தமமான இந்திரன் அப்படிங்கிற ஸ்தானம் கிடைச்சவராக்கும் தேவேந்திரன். 4வது ஸ்லோகம். தேவேஷத்வம் ச சம்பிராப்ய பிரஷ்டஸ்தானாதசௌகதம் ஏதத் சர்வம் சமாசக்ஷ்வ காரணம் கருணாநிதே. தேவர்களோடெல்லாம் அதிபன் அப்படிங்கிற ஸ்தானத்தை அவரு அடைஞ்சார். இருந்துட்டு கூட அவரு அந்த ஸ்தானத்திலேருந்து நகர்த்தப்பட்டார். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வியாச பகவானே நீங்கள் வர்ணிச்சு தாங்கோ. தேவலோகம் அப்படிங்கிறது துக்கமில்லாத ஒரு லோகமாக்குமே. அங்க கூடியும் அந்த இந்திரனுக்கு துக்கம் அனுபவிക്കേണ്ടി வருதே. 5வது ஸ்லோகம். சர்வஜ்ஞோசி முனிஸ்ரேஷ்டா புராணானாம் பிரவர்த்தகா நாவாஜ்யம் மகதாம் கிஞ்சித் சிஷ்யேஜ ஸ்ரத்தையான்விதே. மகாமுனே, நீங்கள் சர்வஜனாக்கும் புராண ஆச்சாரியனாக்கும் புராணங்களெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறவராக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு கேட்குற சிஷ்யன்கிட்ட, உங்ககிட்ட நம்பிக்கை வச்சுட்டு கேட்குற சிஷ்யன்கிட்ட சிரேஷ்டர்களான
மகாத்மாக்களான குரு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி கொடுக்கத்தானே வேணும். உபதேசிக்க கூடாது அப்படிங்கிறதாயிட்டு ஒன்றும் இல்லையே. 6வது ஸ்லோகம். தஸ்மாத் குரு மகாபாகா மத் சந்தேஹாபனோதனம். அதனால சிரேஷ்டனான வியாசமுனே என்னோட சந்தேகங்களை இல்லாம பண்ணணுமே. அதுக்கப்புறம் 6வது ஸ்லோகத்துல 2வது லைன். சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்லற மாதிரியாக்கும் சொல்லப்படுறது. நைமிஷாரண்யத்துல வச்சாக்குமே இந்த கதைகள் எல்லாம் நடக்கிறது. சூத சௌனகாதி சம்வாதமாயிட்டாக்குமே சொல்லப்படுறது. அதிலேயாக்குமே சூதன் ஜனமேஜயனுக்கும் வியாசனுக்கும் உள்ள அந்த ஒரு பேச்சுவார்த்தைய சொல்லிட்டு போறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நடுவில் இப்ப சூதன் சௌனகாதி மகர்ஷிகள் கிட்ட அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால சூத உவாச்ச. 6வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 7வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் சூதன் சொல்ற மாதிரியாக்கும். 7வது ஸ்லோகத்துல 2வது லைன்லேருந்து வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரியுமாக்கும் கதைகள் வர்ணிக்கப்படுறது. 6வது ஸ்லோகத்துல 2வது லைன். இதி பிருஷ்ட சராஜ்ஞாவை ததா சத்யவதே சுதா. இப்படி ஜனமேஜய ராஜா கேட்டோன சத்தியவதியோட புத்திரனான வியாசன் 7வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். தமாஹாதி பிரசன்னாத்மா யதானுக்ரமமுத்தரம். தம் ஆஹா அதி பிரசன்ன ஆத்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு யதாக்கிரமம் ஜனமேஜயனுக்கு ரிப்ளை சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். 7வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதைகள் வர்ணிக்கிற மாதிரியாக்கும். அதனால வியாச உவாச்ச. நிபோத நிருபதி சிரேஷ்டா காரணம் பரமால்புதம். ராஜர்ஷே அப்படின்னு ஜனமேஜயனை கூப்பிட்டு சொல்றார். தேவேந்திரனுக்கு கூடியும் பல பல துக்கங்கள் அனுபவிக்க வேண்டி வர்றது. அதுக்கான ஆச்சரியகரமான காரணம் என்னவாக்கும் அப்படின்னு சொல்றேன், கேட்டுக்குங்கோ. 8வது ஸ்லோகம். கர்மணஸ்து த்ரிதா ப்ரோக்தா கதிஸ்தத்வவிதாம்பரை சஞ்சிதம் வர்த்தமானம் ச பிராரப்தம் இதி பேததா. சஞ்சித கர்மா, அதே மாதிரி இப்ப நடக்கிற வர்த்தமான கர்மா, அதே மாதிரி பிராரப்த கர்மா, இப்படியெல்லாம் 3 டைப்பு கர்மங்கள் இருக்கு அப்படின்னு பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கா. 9வது ஸ்லோகம். அநேக ஜன்ம சஞ்சாதம் பிராக்தனம் சஞ்சிதம் ஸ்மிருதம் சாத்விகம் ராஜசம் கர்ம தாமசம் த்ரிவிதம் புனா. முடிஞ்சு போன நிறைய ஜென்மங்களிலாயிட்டு சம்பவிச்சதாக்கும் சஞ்சிதம் அப்படின்னு சொல்லப்படுறது. பூர்வ ஜென்மத்திலேருந்து நம்ம இந்த ஜென்மத்துக்கு கொண்டு வந்த கர்மா. அப்படி இருக்கிற கர்மாவையே 3 டைப்ல சொல்லலாம். சாத்விக ராஜச தாமச கர்மா அப்படின்னு. 10வது ஸ்லோகம். சுபம் வாப்யசுபம் பூபா சஞ்சிதம் பகுகாலிகம்
அவசியமேவ போக்தவ்யம் சுகிருதம் துஷ்கிருதம் ததா. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்லறார். சுபமானாலும் அசுபமானாலும் நிறைய காலம் இப்படி சஞ்சிதமான கர்மபலம் சுகிருத துஷ்கிருத ரூபேண அவசியம் அனுபவிச்சுதான் தீரணும். 11வது ஸ்லோகம். ஜன்ம ஜன்மனி ஜீவானாம் சஞ்சிதானாம் ச கர்மணாம் நிஷேஷஸ்து க்ஷயோ நாபூத் கல்பகோடீஷதைரபி. ஜென்ம ஜென்மாந்திரங்களாயிட்டு மனுஷன் சேர்த்தி வச்சிருக்கிற கர்மபலங்கள் 100 கோடி கல்பங்களால கூடியும் நசிக்காது. ஒரு கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு ஒரு பகலாக்கும், 1000 சதுர்யுகங்களாக்கும் ஒரு கல்பம். அதே மாதிரி 100 கோடி கல்பங்களால கூடியும் ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு மனுஷா கூட்டி சேர்த்தி வச்சிருக்கிற கர்மபலன்கள் நசிக்காது. 12வது ஸ்லோகம். கிரியமாணம் சயத் கர்மா வர்த்தமானம் ததுச்யதே தேஹம் பிராப்ய சுபம் வாபி ஹ்யசுபம் வா சமாச்சரேத். தேஹம் பிராப்ய சுபம் வா அபி ஹி அசுபம் வா சமாச்சரேத். சரீரம் எடுத்த நிமிஷம் முதலுக்கு செஞ்சின்றிருக்கிற சுப அசுப கர்மங்களையாக்கும் வர்த்தமானம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்ப செஞ்சின்றிருக்கிற கர்மங்கள். 13வது ஸ்லோகம். சஞ்சிதானாம் புனர்மத்யாத் சமாஹ்ருத்ய கியான் கிலா தேஹாரம்பே ஜசமயே காலே பிரேரயதீவ தத். காலம் அப்படிங்கிறது சஞ்சித கர்மங்களோடு நடுவில் நின்றுண்டு கொஞ்சம் கர்மங்களை எடுத்துண்டு ஜனிக்கிற சமயம் முதலுக்கு அதை அனுபவிக்கிறதுக்காயிட்டு உண்டாகிற ஒரு விஷயமாக்கும். 14வது ஸ்லோகம். பிராரப்தம் கர்ம விஜ்ஞேயம் போகாத்தஸ்ய க்ஷய ஸ்மிருதா பிராணிபி கலு போக்தவ்யம் பிராரப்தம் நாத்ர சம்சயா. பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்றது அதுக்காக்கும் சஞ்சித கர்மாக்களோடு நடுவில் கொஞ்சம் கர்மங்களை எடுத்துட்டு ஜனிக்கிற டைம் முதலுக்கு அந்த கர்மங்களை அனுபவிக்கிறதுக்காயிட்டு காலம் கொடுக்கிற அந்த டைமு அதாக்கும் பிராரப்த கர்மம். அதே மாதிரி அனுபவிச்சு அனுபவிச்சு அது இல்லாம ஆகிறது. பிராணிகளெல்லாம் பிராரப்த கர்மம் அனுபவிச்சுதான் தீரணும், சந்தேகமே இல்லை. 15வது ஸ்லோகம். புரா கிருதானி ராஜேந்திரா ஹ்யசுபானி சுபானி ஜ அவசியமேவ கர்மாணி போக்தவ்யானி நிச்சயா. ராஜாவே, முன்னால செஞ்ச சுப அசுப கர்மங்கள் எல்லாம் மஸ்ட் ஆயிட்டு அனுபவிச்சு தீர்க்கின்றவையாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 16வது ஸ்லோகம். தேவைர் மனுஷைரசுரைர் யட்சகந்தர்வ கிண்ணரைः கர்மைவஹி மகாராஜா தேஹாரம்பஸ்ய காரணம். தேவர்களும் மனுஷாலும் அசுரர்களும் யட்சர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் அப்படின்னு இல்லை, எல்லாரும் கர்மபலம் அனுபவிക്കേണ്ടിനവാളാക്കും. ராஜாவே, சரீரம் உண்டாகிறதுக்கே காரணம் அப்படிங்கிறது கர்மமாக்கும். அந்த கர்மபலத்தை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்காக்கும் நம்ம சரீரம் எடுத்து ஜனிக்கிறோம். 17வது ஸ்லோகம். கர்மக்ஷயே ஜன்மநாசா பிராணினாம் நாத்ர சம்சயா பிரம்மா விஷ்ணுஸ்ததா ருத்ர இந்திராத்யாஸ்ச சுராஸ்ததா. கர்மம் க்ஷயிக்கிறத பிராணிகளுக்கு ஜென்மவும் இல்லாம ஆயிடும்,
சந்தேகமே வேண்டாம். பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் இந்திராதி தேவர்களும் 18வது ஸ்லோகம். தானவாயட்ச கந்தர்வா சர்வே கர்மவசாக கில அந்யதா தேக சம்பந்தா கதம் பவதி பூபதே. தானவர்களும் யட்சர்களும் கந்தர்வர்களும் எல்லாரும் கர்மபலத்துக்கு விதேயராக்கும். ராஜாவே, அப்படி அல்லாதக்கு சரீரபந்தம் எப்படி அக்கம் உண்டாகும்? காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது.